தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறு வேறு தான். இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அழகே அழகே எதுவும். செங்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் வாழ்ந்து வரான். அவங்க குடும்பம் வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்க அம்மா பெயர் காமாட்சி. அப்பா இறந்ததுனால மகனை நல்ல முறையாக அவங்க அப்பா அவர் காமாட்சியோட கணவர் விட்டுட்டு போன இடத்துல ஒரு சின்ன இடம், ஒரு பழைய வீடு, இதை வைத்து தான் அவங்க நாட்கள் ஓடிட்டு இருந்தது. காமாட்சி அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செய்தே தன் பிள்ளையையும் படிக்க வைத்து தன் பிள்ளைக்கு நல்ல வழியை வழியை கற்றுக் கொடுத்துருக்கார். இப்படி நாட்கள் போகுது. ஒரு நாள் கண்ணன் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறான், அம்மா, நம்ம இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்ட முயற்சிக்கு போகாது. நம்ம அதுக்கு கடினமாக உழைக்கணும். உழைப்பதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது அதிக பணம் வேணும். அந்த பணத்தை நம்ம இந்த கிராமத்தில் செலவிட்டால் கண்டிப்பாக முன்னேற முடியாது. நான் நகரத்துக்கு போய் அங்கே ஒரு அழகான வீடு வாங்க போகிறேன். அந்த வீடை அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு சொந்தமாக ஒரு தொழிலும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சிகிட்ட கண்ணன் சொல்லிக்கிறான். அப்போது காமாட்சி சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நம்ம விவசாய நிலத்துலேருந்து தான் இந்த நிலத்தை வைத்து உங்கள் அப்பா ஞாபகமாக நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இந்த விவசாயம்தான், இந்த நிலம்தான் நம்மளை வாழ்க்கைக்கு வழிக்கு வகுத்தது. உன்னைய படிக்க வச்சதும் இதுதான். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் இந்த விவசாய நிலம் தான் நமக்கு தந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போது கண்ணனுக்கு ரொம்ப கோவம். அவங்க அம்மா கிட்ட ரொம்ப எரிச்சல் பட்டான். இந்த பழைய வீடு யாராவது ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வர முடியுதா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. இது என் வீடுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவன் ரொம்ப ஒரு மாதிரிக்கு பேசுகிறான். அப்போ காமாட்சி, நம்ம மனநிலை வேறு மாதிரி இருக்குது, நம்ம பையனோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ நெருங்கியவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய மனப்பக்குவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு மகனுக்கு சரின்னு சொல்கிறான். மகனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கண்ணன் ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த இடத்த விற்பனை செய்து அந்த காசை கொண்டுட்டு அம்மா கிட்ட சொல்கிறான், நான் போய் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஏழ்மையான தாய் அந்த ஊரில் ஒரு சிறியதாக டீ எல்லாம் போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா விவசாய நிலம் தன்னுடைய கணவன் ஞாபகமாக இருந்த நிலத்தை பையனுக்கு விற்று காசை கொடுத்தாச்சு. இந்த வாலிபன் அவனுடைய லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டான். வீடு வாங்கினா, ஒரு தொழில் தொடங்க ஆரம்பித்தான். புதிதாக தொழிலை தொட்டவன், அனுபவம் இல்லாதவன் கெட்டு தான் போவான் அப்படின்ட்டு ஒரு பழமொழியும் இருக்குது. அப்போது இவன் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டான். அம்மாவை இப்போ வரைக்கும் பார்க்கல. தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு வேறு அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த தொழிலில் அவனுக்கு முன்னேற்றமே கிடைக்கவே இல்லை. ரொம்பவே லாஸ் ஆகிட்டே இருக்குது. நஷ்டம் மட்டுமே அவனுக்கு கிடச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் அம்மா ஒரு சின்ன ஒரு டீ போட்டு டீ பலகாரங்கள் செஞ்சு வாழ்க்கையில் அவங்களுடைய தேவைக்கு அவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இவன் ரொம்ப கடினமாக உழைப்பு போடுறான். அவனுடைய சொந்த தொழிலில் அதிகமான உழைப்பு போடுறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடைக்கல. நாங்கள் இருக்கிறோன்னு சொன்ன நண்பர்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. கண் கலங்கின பெரிய கிராமத்துக்கு அம்மாவை தேடி வரான். அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ரொம்ப நாள் கழித்து பையன் வந்திருந்தானு ரொம்ப சந்தோஷத்தோடு போய் பையனை பார்க்குறாங்க. அவன் முகம் வாடி போயிருந்தது. அப்போவே காமாட்சி அம்மாவுக்கு மனசுக்குள்ளே தோணிடுச்சு, நம்ம பையன் ஏதோ பிரச்சனையில் தான் வந்திருக்கிறான், நம்ம இப்போ எதுவுமே கேட்க வேண்டாம், சிறிது நேரம் கழித்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மா வந்த மகனுக்கு வயிறார உணவு போட்டாங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடித்த உடனே கண்ணனுக்கு அழுக அடக்க முடியல. தாங்க முடியாத அழுக வருது. அம்மா கேட்டால், அம்மா, நான் உங்கள் சொல்ல கேட்காம போய் ஏமாந்துட்டேன், என்னுடைய தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல வீடு, நான் இங்கே உனக்காக கொஞ்சம் காசு சேமித்து வச்சுருக்கேன், இதை வைத்து நீ இனிமேல் இந்த இடத்துலையே உன்னை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மா அறிவுரை சொல்கிறாங்க மகனுக்கு. அப்போ கண்ணன் சொல்கிறான் அம்மா கிட்ட, உங்களுடைய அனுபவம் வேறு, என்னுடைய அனுபவம் வேறு அம்மா. உங்களுடைய நினைப்பில் நான் வாழலை, நான் தனியாக முயற்சி பண்ணேன், அது எனக்கு தோல்வியில் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு தான். ஆனால் எல்லாத்துக்கும் தனியாக முயற்சி செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தெரியாத ஒரு தொழிலை போய் செய்யணும்னு நீ நினச்ச அப்படின்னா அது உனக்கு தோல்வியை தான் தரும் தம்பி. கவலைப்படாத, மனசை தளர விடாத. இந்த ஒரு கிராமத்திலே உனக்கு எல்லா வசதியும் இருக்குது. இதில் தான் நீ வளர்ந்த, இங்கே தான் நீ படித்த.
உன்னுடைய வாழ்க்கையை நீ இங்கேருந்தே தொடங்கலாம். ஆனால் நீ அவசரப்பட்டு நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நீ வந்து இருந்த சிறிய இடத்த விற்று நீ வெளியில் போனா, ஆனால் வந்து அது உனக்கு தோல்வியை கொடுத்தது. இங்கேருந்தே உன்னுடைய முயற்சியை போடுன்னு சொல்கிறாங்க. கண்ணன் அன்னையிலேருந்து அவங்க அம்மாவுக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்து அங்கேருந்தே முயற்சி எடுத்து ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள்லேயே கண்ணன் நல்ல வளர்ச்சி அடைகிறான். அந்த கிராமத்தில் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு அவன் வளர்ச்சி அடைகிறான். முன்னாடி அவன் பண்ண தப்பெல்லாம் மறந்து அந்த கடனையெல்லாம் பூர்த்தி செய்து அவங்க அம்மா கிட்ட நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மகனே, நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து ஆசைப்பட்டு நம்ம முன்னோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி பழமொழி கதைகள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.